லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். பவி, பவி, ஹலோ. எந்திரி. இன்னைக்கு லீவ் தாண்டா, போடா கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன் ப்ளீஸ். சொல்றத கேளு. எந்திரி எந்திரி பாபா. இன்னைக்கு ஸ்பெஷலா நான் உனக்கு காஃபி போட்டு கொண்டு வந்திருக்கேன். எந்திரி 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 எந்திரி. இத பாரு, சூடா இருக்கும்போதே குடிச்சிரு. என்னடா ஸ்மெல்லே தூக்குது. பவி, எப்படி ஐயாவோட காஃபி? சுகர், காஃபி, மில்க்னு இதோட உன்னோட லவ்வும் எல்லாமே பெர்ஃபெக்ட் பேலன்ஸா மிக்ஸ் ஆயிருக்குடா. அப்படியா? நான் குடிச்சதுலயே தி பெஸ்ட் காஃபினா இதுதான் சந்தோஷ். இதா? எங்க குடு, நான் குடிச்சு பாக்குறேன். இப்படியா குடிச்ச? சரி. உண்மைதான் பவி, சூப்பர், நல்லா இருக்கு. ஏன்னா என் பவி குடிச்ச காஃபி ஆச்சு. டேய் இங்க வாடா. அண்ணே, என்னடா ஆளே காணோம்? இந்த பக்கம் போயிருப்பானோ தெரியல. என்ன டேய், நீங்க அங்க போய் பாருங்க. சரிண்ணா. எனக்கு என்னமோ இந்த பக்கம் போயிருப்பான்னு தோணுது. போலாமாண்ணே? வா நம்ம பார்க்கலாம். அங்க போய் பார்க்கலாமா? இந்த பக்கம் போய் பார்க்கலாம்ண்ணே. சரி வா. ச்சே, எங்கடா போயிருப்பான்? சொல்லுக்கா. என்ன அர்ஜுன், புரோக்கர் கிட்ட இருந்து எவிடன்ஸ் வாங்கிட்டியா? இல்லக்கா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த புரோக்கர்ட்ட பேசி நைஸா வெளியே கொண்டு வந்துட்டோம். ஆனா அவனுக்கு எப்படியும் விஷயம் தெரிஞ்சு எஸ்கேப் ஆயிட்டாங்க. துரத்திக்கிட்டு இருக்கோம், எப்படியும் புடிச்சிருவோம். என்னடா இவ்ளோ கேர்லெஸ்ஸா பதில் சொல்லிட்டு இருக்க? இத பாரு, அவன் கிட்ட இருந்து எவிடன்ஸ் கிடைச்சாதான் நான் இந்த அபார்ட்மெண்ட்ல நிம்மதியா இருக்க முடியும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஆர் நாட்? நீ என்ன பண்ற? அந்த புரோக்கர் கதையை முடிச்சாவது எனக்கு அந்த எவிடன்ஸை நீ வாங்கி கொடுக்கற. அக்கா, இன்னும் 1 மணி நேரத்துல உன்னை எவிடன்ஸோட வந்து பாக்குறேன். நீ தைரியமா இரு.
ஹலோ ஹலோ சந்தோஷ் சார், என்னை காப்பாத்துங்க சார். என்னை கொலை பண்ண துரத்துறாங்க சார். ஹலோ ஹலோ பிரதர், ஹலோ பதட்டப்படாதீங்க. எதுக்கு உங்களை கொல்ல பாக்குறாங்க? யாரு கொல்ல பாக்குறா? வேற யார் சார்? எல்லாம் அந்த பிரதீபா தான் சார். பிரதீபாவா? சார், உங்களுக்கு எதிராக இருக்கிற எவிடன்ஸை எங்கிட்ட இருந்து எடுக்க தான் சார் பிரதீபா அவ தம்பியை வச்சு என்னை கொல்ல பாக்குறாங்க சார். சார், நான் உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடிட்டு இருக்கேன். நான் அவங்க கையில மாட்டேன், என்கிட்ட இருக்கிற எல்லா எவிடன்ஸும் வாங்கிடுவாங்க சார். என்னையும் கொன்னுடுவாங்க சார். என்ன உங்களால மட்டும்தான் சார் காப்பாற்ற முடியும். ப்ளீஸ் சார், என்னை காப்பாத்துங்க சார். சரி ஓகே. நீங்க முதல்ல பயப்படாதீங்க. எங்க நான் உங்களை காப்பாத்திடுறேன். எங்க இருக்கீங்க? எங்க இருக்கிறேன்னு தெரியல சார். ஐயோ சார், நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொன்னா தானே என்னால வர முடியும். சரி, உங்ககிட்ட இருக்குல்ல, அதுல இருந்து லொகேஷன் எனக்கு சென்ட் பண்ணுங்க. சீக்கிரம் அனுப்புங்க பிரதர். ஓகே. இன்னும் 5 நிமிஷத்துல வந்துடுறேன். ஓகேவா? சரி, பயப்படாதீங்க. இந்த பக்கம் தானே வந்தான், அதுக்குள்ள எங்க போயிருப்பான்? என்னடா அவன் இந்த ஓட்டம் ஓடுறான்? நாம இத்தனை பேர் வந்து அவனை பிடிக்க முடியாது போலயே. சந்தோஷ் சார் வர வரைக்கும் நாம அவங்க கிட்ட மாட்டக்கூடாது. சந்தோஷ் சாருக்கு லைவ் லொகேஷன் அனுப்பிச்சிருக்கோம். எப்படியும் அவர் வந்துருவார். அது வரைக்கும் அது இவங்க கிட்ட இருந்து நான் தப்பிக்கணும். என்ன பண்றது தெரியலையே. டேய், அவன் இங்கே தான்டா ஒளிஞ்சிருக்கான். நீங்க என்ன பண்றீங்க? அப்படியே போய் அந்த பக்கமா வந்துருங்க. நீ இந்த பக்கமா போ, புரியுதா? போ 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 போடா. டேய், அவ்வளோ சீக்கிரம் எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடலான்னு பாக்குறியா? ஏண்டா ஒண்ணு சொல்றா. டேய், நீ ஓடனா விட்டுருமா உன்ன? அடிச்சு கொன்றாதீங்கடா, அப்புறம் எவிடன்ஸ் எங்க இருக்குன்னு தெரியாமலே போயிடும். டேய், உனக்கு உயிரோட இருக்கணும்னு ஆசை இருந்தா அந்த எவிடன்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லு. சார், எனக்கு தெரியாது சார். தெரியாதா? இவன் வேலைக்கு வர மாதிரி தெரியலடா. அந்த எவிடன்ஸ் நம்மளே எடுத்துக்குவோம். இவனை அடிச்சு கொல்லுங்கடா. அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க. சொல்றேன் சார். நிறுத்துடா. சொல்றேன். அந்த டாக்டரோட ரிப்போர்ட் எப்படி மாறுச்சு சொல்றா. அது வந்து
சரியான நேரத்துல வந்து என் உயிரை காப்பாத்துறீங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். அவன் சொல்லிட்டு போறத பார்த்தா நீங்க எங்க இருந்தா அவ்வளவு சரியா இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் சொல்றேன், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. என்னாலதான் நீங்க இப்ப இந்த பிரச்சனையில மாட்டிருக்கீங்க. கொஞ்ச நாள் உங்களால வெளியூர்ல போய் தங்கியிருக்க முடியுமா? என்ன பிரதர் இப்படி கேக்குறீங்க? இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேனா அதுக்கு காரணம் நீங்க தான். நீங்க சொல்லி நான் முடியாதுன்னு சொல்ல போறேனா? ஆனா இந்த பிரச்சனை நான் ஊருக்கு போயிட்டா முடியாது. அந்த குழந்தை உங்க வீட்டுல இருக்கிற வரைக்கும் உங்களை இந்த பிரச்சனை துரத்திட்டு தான் இருக்கும். அந்த குழந்தை உங்களோட தான் பிரதீபா ஸ்ட்ராங்கா நம்புறா சார். அதை ப்ரூவ் பண்ண என்ன வேணா செய்வா. இன்னைக்கு என்ன கொல்ல ஆள் அனுப்பி இருக்கிறதே அந்த குழந்தை பத்தின உண்மையை எல்லாருக்கும் தெரியப்படுத்ததான். சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அந்த குழந்தைய உங்க வீட்டுல இருந்து தொலைச்சாதான் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் நிம்மதி. நீங்க சொல்ற வரைக்கும் நான் சிட்டி பக்கமே வரமாட்டேன். நீங்க ஜாக்கிரதையா இருங்க சார். நான் வரேன். சந்தோஷ், ஹாய். புரோக்கரை காப்பாத்திட்டோம்னு நினைச்சு பயங்கர பெருமை. இந்த தடவை மிஸ் ஆயிருக்கலாம். ஆனா கூடிய சீக்கிரம் அவனை புடிச்சு உங்க அம்மா வளர்த்துட்டு இருக்காங்கல்ல அந்த குழந்தை, அந்த குழந்தை உனக்கு பிறந்தது தானே நம்ப வைக்கிறேன். அபார்ட்மெண்ட் முழுக்க. ஏய், என் குடும்ப விஷயத்துல தலையிடுறதுக்கு நீ யாரு? நானும் போனா போகுது பொம்பளை நினைச்சா ரொம்ப தான் ஆடுற. எங்க குடும்பத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனைய எங்களுக்குள்ள நாங்களே பேசி தீர்த்துக்கிறோம். நடுவுல நாட்டாம பண்ண நீ எல்லாம் வராத. இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற லாஸ்ட் வார்னிங் பிரதீபா. இது சம்பந்தமா இனிமே ஏதாவது ஸ்டெப் எடுக்கிறேன்னு எனக்கு தெரிய வந்தது, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். மிரட்டறியா சந்தோஷ்? அம்மா பயமா இருக்கு. ஹலோ, அந்த குழந்தை உனக்கு பிறந்ததுதான்னு எனக்கு நல்லா தெரியும் மேன். குடும்பம் மொத்தமும் சேர்ந்து ஏதோ ஃப்ராட்தனம் பண்ணி ரிப்போர்ட்டை மாத்தி எல்லாரும் முன்னாடியும் என்ன அசிங்கப்படுத்திட்டீங்க. ஃபைன், நான் அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்க வேண்டாமா? எதிரி கால்ல விழுந்து உயிர் பிச்சை கேக்குற மாதிரி இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கலான்னு எனக்கு என்னமோ பிச்சை போடுறாங்க உங்க அம்மா. எவ்வளவு அசிங்கமா இருக்கும் தெரியுமா? இட்ஸ் so very insulting. சோ நான் முடிவு பண்ணிட்டேன், எங்க தொலைச்சமோ அந்த இடத்துல தேடணும்னு. நான் அசிங்கப்பட்ட இடத்துல நீயும் உன் டோட்டல் ஃபேமிலியும் கூனி குறுகி நிக்கணும். லக்ஷ்மி சொன்னா சரியா இருக்கும், பவி சொன்னா சரியா இருக்கும்னு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுற இந்த அபார்ட்மெண்ட் முட்டாள் பசங்க, அவங்களுக்கு உங்க லட்சணம் என்னன்னு தெரிய வேண்டாம்? தெரிஞ்சுக்கணும், தெரிய வைக்கிறேன். ஐயோ, என்ன சந்தோஷ், கோவம் வருதா? அடிக்கணும்னு தோணுதா? அடி அடி. ஆனா நீ என்ன ஒரு அடி அடிச்சா நான் பதிலுக்கு 10 அடி அடிப்பேன். நீ தாங்க மாட்டே. ஒரு நிமிஷம் போதும் எனக்கு உன்னை உண்டு இல்லன்னு பண்றது. நான் சாக்கடையில காலை வச்சு நாமையா அசிங்கப்படணும்னு நினைச்சுதான் சும்மா இருக்கேன். இத பாரு, நான் யாருன்னு உனக்கெல்லாம் போய் நிரூபிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. என்ன என் குடும்பம் நம்புது, அது போதும் எனக்கு. அதான் அதான் அத நான் நிரூபிக்க வேண்டாம். I have to prove it. இங்க பாரு, உனக்கு ஏன் இவ்ளோ அக்கறை அப்படின்னு தானே கேட்க போற? சந்தோஷ், உலகத்துல நடக்கிற சண்டைக்கெல்லாம் ஒரே ஒரு ரீசன் தான், பொறாம. உன் பொண்டாட்டியும் அம்மாவும் மட்டும்தான் உத்தமிங்கன்னா அப்ப நாங்கெல்லாம் யாரு? லுக்,
உங்க மேல இருக்கிற அந்த இமேஜை நான் உடைச்சு காட்டுறேன். பிரதீபா, அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்க நினைச்சவங்க ஜெயிச்சதா வரலாறே கிடையாது. புரியுதா? என் குடும்பத்தை பிரிக்க நினைக்கிற எண்ணம் ஒரு நாள் உனக்கு நிறைவேறாது. அந்த அளவுக்கு நான் விடவும் மாட்டேன். நீ இவ்ளோ நேரம் பேசியும் அந்த குழந்தை உன்னோடது இல்ல அப்படின்னு நீ மறுக்கவே இல்லையே. அது சரி, உண்மை உனக்கும் ஆதிரா கொந்தன தெரியும். ஆதிரா, she is resting in peace. நீ உண்மையை மறைக்க பாக்குற. ஆனா நான் விட மாட்டேனே. கூடிய சீக்கிரம் உன் குடும்பத்தை பார்த்து இந்த அபார்ட்மெண்டே கை கொட்டி சிரிக்கும். இட்ஸ் மை விஷ். வரட்டா? பாய். கொஞ்சம் கொஞ்சம் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இன்னும் 2 தான் இருக்கு. இத மட்டும் நீ சாப்பிடுற. இன்னும் 2 சாப்பிடணுமா? முடிஞ்சிருச்சு. என்னால முடியாதுப்பா. ஆளு என்ன பண்ற? சந்தோஷ் சொன்னா கேளு. இரு வர. பவி, இங்க பாரு. நான் சொல்றது கேளு. ஒரு வாய் மட்டும் வச்சுக்க. ஒரு வாய். இங்க பாரு, நீ சாப்பிட்டே ஆ. வயிறு ஃபுல்லா இருக்கு. அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் ஓகே. எவ்வளவுதான் சாப்பிடுற? ஒரு வாய் மட்டும் வாங்கி. முடியல சந்தோஷ். ஒரு வாய் தானே. ப்ளீஸ் பவி. போதும். அவ்வளவுதான் போதும். இரு பவி. பவி, இந்த ஜூஸ குடி. ஐயோ அத்தை, இதுக்கு மேல ஒரு வாய் கூட எனக்கு உள்ள போகாது. அவ்வளவு ஃபுல்லா இருக்கு. சொன்னா கேளு. இத டேஸ்ட் பாரு. இத பாரு. இது நல்லா இருக்கும். ஆமா, ஒரு நிமிஷமா. இது நல்லா இருக்கும். டேஸ்ட் பாரு. நல்லது நீ. ஏன் எல்லாரும் சேர்ந்து பவியை படுத்துறீங்க? பாருங்க ஹரி சார், நானும் அதான் சொன்னேன். நீங்களாவது கொஞ்சம் கேளுங்க ரெண்டுகிட்டயும். முதல்ல இத சாப்பிடுமா? சாப்பிடு. சார், நீங்களுமா? என்ன சார்? ஐயோ, என்னால சுத்தமா முடியல சாப்பிட. அதனால தானே சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் முடியாது. இத நீ சாப்பிடு. கொஞ்சம் எடுத்து சாப்பிடு. அட, அது இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி இந்த இட்லி ஒரு வாய் போதும். இத சாப்பிடு. ஆப்பிள். சரி கொடுங்க. இந்த இத சாப்பிடு. இத சாப்பிடு. ஐயோ, இந்த சாப்பிடு. சாப்பிடு.